வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணுங்க, ஆரோக்கியமா இருக்கணுங்க. அதுதான் எங்களுடைய வாழ்த்து. சில நாளைக்கு போட்டியை திறந்து பார்ப்பேன், சில நாளைக்கு நானே பேச ஆரம்பிச்சிருவேன், சில நாளைக்கு பிள்ளையார் கோச் பாரு, ஏன் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன்ல, ஆடிட்டு இருக்கேன்ல, நீ என்ன படிக்க மாட்டியா அப்படின்னு. இன்னைக்கு படித்து விடுகிறேன். நல்ல தீர்ப்பு. இந்த வார்த்தையை நம்ம எப்ப கேட்கறோம் தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு, நல்ல தீர்ப்பு வந்துச்சு அப்படிமோ. நம்ம எல்லாருமே பள்ளிக்கூடத்துல 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இப்படி படிச்சுதான் வந்திருக்கோம் இல்லைங்களா? அதுல குறிப்பா 5வது 6வது எல்லாம் நம்ம படிக்கிற பொழுது பள்ளிக்கூடத்துல நாடகங்கள்ல நம்ம பங்கேற்று இருப்போம். ஏதாவது ஒரு ரோல் கொடுத்திருப்பாங்க. ஒண்ணும் இல்லாட்டாலும் கூட்டத்துல ஒரு சிப்பாயாவது நடிச்சிருப்போம். பெரிய பெரிய ஹீரோவா தலைவரா யாரோ நடிச்சிருப்பாங்க பசங்கள்லாம். ஆனா நமக்கு அவ்வளவு திறமை இல்லை அப்படிங்கிறதுனால ஒருவேளை நான்லாம் முக்காவாசி எல்லா டிராமாலையும் அவங்க கேட்கறதுக்குள்ளேயே கையை தூக்கி தெரிஞ்சதோ தெரியலையோ எல்லா ரோலுக்கும் நான் பண்றேன்னு முன்னால முந்திரி கொட்ட மாதிரி வருவேன். அப்புறம் எங்களுடைய ஆசிரியர் எனக்கு என்ன முடியும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து தருவாங்க. அதுலயும் நிறைய பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் இப்ப ஏன் சொல்றேன்னா, அப்ப ஒருத்தருக்கொத்தர் பொறாமைன்னு ஒண்ணு வரும். அவனுக்கு மட்டும் நல்ல ரோல் கொடுத்துட்டாங்க டீச்சர், எனக்கு அந்த ரோல் கொடுத்துருந்தா நான் பிச்சு உதறி இருப்பேன் அப்படின்னு மத்தவங்க முணுமுணுப்பாங்க. இதுவும் நாம எல்லாரும் வாழ்க்கையில இப்படி கடந்து வந்திருக்கோம். பள்ளிக்கூடத்துல மாணவ பருவத்தில் இதையெல்லாம் நடந்திருக்கு இல்லையா? அதுல ஒரு பள்ளிக்கூடத்துல அன்னைக்கு மத்த பள்ளிக்கூடத்துல எல்லா பசங்களும் வந்து கலந்துக்க போறாங்க. ஒரு இன்டர் ஸ்கூல் நாடக மேடை. அதாவது நாடக மேடைன்னா நாடகம் இல்ல, தனி நடிப்பு ஆற்றல் பத்தி பாக்குறதுக்காக அதுல ஒரு 10 பசங்களை மட்டும் இந்த ஆசிரியர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சந்திரன்கிற பையன் விதவிதமா பேனாவெல்லாம் எடுத்துட்டு வந்து, அந்த காலத்துல மூர் மார்க்கெட்னு ஒண்ணு உண்டு, அங்க வந்து நடந்துகிட்டே விற்பாங்க. கடைகளும் இருக்கும், நடந்துகிட்டேவும் விற்பாங்க. அந்த நடந்துகிட்டே பேனா விற்கிறவன் அவ்வளவு அழகா ரொம்ப சாமர்த்தியமா பேசி, இந்த பேனால நீங்க காதலிக்கு கடிதம் எழுதினீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இப்ப இந்த பையன் சந்திரன்கிற பையன் பேனா வியாபாரியா வந்து அவன் நடிக்க போறான். நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தான். கை நிறைய பேனாக்கள் எல்லாம் வச்சிருக்கான், ஒரு இங்க் பாட்டிலும் வச்சிருக்கான், சிவப்பு நிற மை எல்லாம் இருக்கு, இங்க் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் போய் நடிச்சுட்டு வந்தான். இந்த இங்கை பத்தியும் சொல்றதுக்கு முன்னால அடுத்து யாருடைய பேர் அப்படின்னு கேட்டாக்க, அடுத்து சரவணனை அழைக்கிறோம். 2 தரம் சரவணனை அழைக்கிறோம்னா இவன் பார்த்தான், அவன் நேரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான், இங்க ஒரு ரோஜா பூ வச்சுக்கிட்டு. ஆஹா, இவன் வாங்கிடுவான் போல இருக்கேன்னுட்டு என்ன பண்றான், தெரியாம இந்த இங்க அப்படியே அந்த சரவணனுடைய சட்டையில கொட்டிடுறான். கொட்டின உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, நேருவுக்கு ரோஜா பூ வச்சுக்கிட்டு நல்ல வெள்ளை குர்த்தா போட்டுட்டு போலான்னு பார்த்தேன், ஐயோ சாரிடா நான் தெரியாம சிந்திடுச்சுடா அப்படின்னா. அவனுக்கு தெரியும் தெரியாமல் சிந்தவில்லை, பொறாமையினால இவன் செஞ்சிருக்கான்னுட்டு. உடனே என்ன பண்றான், அவங்க ஒரு பையனை கூப்பிட்டு, நீ இதை போய் மேடையில உட்காந்துருக்க பிரின்சிபல் கிட்டையும் அந்த ஜட்ஜு கிட்டையும் சொல்லிடுப்பா, அவங்க சரின்னு சொல்றாங்களான்னு கேளுங்கிறான். இவன் அங்கேயாவது ஓடி போய் ஏதோ சொல்றான். சொல்லும் போது அவங்க தாராளமா ஓகே அப்படின்றாங்க. உடனே இந்த சரவணன் என்ன பண்றான், முதல்ல பாரத மாதாவா ஒரு பொண்ணு வந்து நின்னுச்சு, நம்ம தேசி இந்த கொடியை வச்சுக்கிட்டு, பாரத கொடியை வச்சுக்கிட்டு. அந்த பொண்ணுகிட்டேந்து, அக்கா ஒரு நிமிஷம் அதை கொடுக்கா சொல்லிட்டு அவன் அதை வாங்கிக்கிட்டு ஸ்டேஜில் வந்து இந்த ரோஜா பூவை எடுத்து அந்த பாரத மாதா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டு வரான். வந்து, என்னுடைய உடலும் உயிரும் இந்த தாய் மண்ணுக்குத்தான், நான் தான் திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லி அப்படியே பாருங்க, சுடுபட்டது அடிபட்டதுனால இப்படியே ரத்தமெல்லாம் கொட்டுறதவன தத்ரூபமா நடிச்சுட்டான். கடைசியில என்ன பண்ணா, இந்த கொடியோட அப்படியே தள்ளாடி வந்து அப்படியே கீழே விழுந்துட்டான், இறந்துட்டான் மாதிரி. அப்படியே கூட்டத்துல எல்லாரும் கை தட்டி ஆஹா ஓஹோன்ட்டாங்க. இந்த முதல்ல பேனா வியாபாரியோட முகம் இப்படி ஆயிடுச்சு, சந்திரனுடைய முகம் இப்படி ஆயிடுச்சு. காரணம், இவனை ஏதாச்சும் பண்ணி அவனை கவுக்கணும்னு நினைச்சா அவன் லாஸ்ட் மினிட்ல பாரு நேருவா இருக்கிறவன் திருப்பூர் குமரனா மாறிட்டான். ஒரே பொறாம. சரி, அவனுக்கு முதல் பரிசு கிடைக்கிறதா பார்க்கலான்னு பொழுது
அந்த யாரெல்லாம் ஜட்ஜ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் மார்க் போட்டுட்டு அவர் எழுந்து சொன்னார், நடிப்புங்கிறது வந்து டீச்சர் சொல்லி தரலாம், எல்லா வகுப்புலையும் டீச்சரால சொல்லித்தர முடியும். ஆனால் அது எவ்வளவு தூரம் வாங்கி கொள்கிறார்கள் அந்த மாணவர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுல முதல்ல இந்த பேனா வியாபாரிக்கு தான் நாங்க பரிசு கொடுக்கறதா இருந்தோம். அவன் ரொம்ப அழகா பேசினா, ஒரு பேனாவுக்கும் ஒரு கதையும் சொன்னா நல்லா இருந்துச்சு. ஆனா நேருவா வந்து பேச வேண்டிய பையனுடைய மேல ஏதோ இங்கு தெரியாதனமா பட்டதுனால அந்த ரத்தக்கரை போல இருக்குன்னு உடனே சமயோஜிதமா அவன் நான் திருப்பூர் குமரனுடைய ரோல் பண்ணட்டுமா, கடைசி நிமிஷத்துல மாத்திக்கலாமான்னு என்கிட்ட கேட்டு விட்டான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஓடி வந்த பையன், ஐயா அவன் மேல இங்கு கொட்டிடுச்சான், மாத்திக்கலாமான்னு கேக்குறான். ஆஹா, அதுக்கு என்ன நாங்க சொல்லிட்டோம். அவன் ஒருவேளை நேருவா நடிச்சிருந்தா கூட இவ்வளவு நல்லா நடிச்சிருந்திருக்க மாட்டான். திருப்பூர் குமரனா உடனேவே வசனம் மனசுக்குள்ளேயே எழுதி அத மனசுக்குள்ள வாங்கிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு வந்து அந்த பாரத மாதா கையில இருந்து கொடிய வாங்கிக்கிட்டு வந்து ரொம்ப கடைசியில அந்த ரத்தம் சிந்த சிந்த அப்படி நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு வந்து விழுந்து இறந்த காட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவனுக்கு தான் முதல் பரிசு, அடுத்த பரிசு இந்த பேனாக்காரனுக்கு அப்படின்னு உடனே எல்லாரும். அப்ப கூட இந்த பையன் அந்த இங்கு கொட்டினவனை ஒண்ணுமே சொல்லல. காரணம், பொறாமையினால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஒருவேளை நீ அந்த வேளையில சாதிச்சிருந்தா கூட தொடர்ந்து சாதிக்க முடியாது. ஆக அந்த பொறாமை தீ மட்டும் வளராமல் காத்துக்கணும். ஏன் தெரியுமா? நாட்டுப்பற்றுங்கிற தீ இருக்கணும், மொழி வேட்கை இருக்கணும், அன்புங்கிற தீ எரிஞ்சுட்டே இருக்கலாம் விளக்கு மாதிரி. ஆனால் பொறாமை தீ நம்மை பொசுக்கி விடும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன். இந்த கதை பிடிச்சிருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க. சோதிடம் பொய்க்கவில்லை அப்படின்னு ஒரு கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? என்னன்னு கேட்டா, சில பேர் பார்த்தாக்க, ஐயோ ஜோசியம் அப்படியே பலிச்சுதுங்க அப்படிம்பாங்க. சில பேர் எல்லா ஜோசியனும் பார்த்தாச்சுங்க, ஒருத்தர் சொன்னது கூட பலிக்கலீங்கம்பாங்க. ஆனா உண்மையான சோதிட கலை வல்லுநர்கள் கணித்தால் சரியாக இருக்கும். வேறொரு விதத்துல அது நமக்கு பலிக்கலாம் இல்லையா? அதுக்கு ஒரு கதை சொல்றேன். சேர நாட்டை சேரலாதன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். சேர மன்னன் மிகவும் நல்லவன், ரொம்ப கெட்டிக்காரன். அவனுடைய மனைவியின் பெயர் நற்சோனை. நற்சோனைங்கிறவளை திருமணம் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன. ஒருத்தன் பேர் செங்குட்டுவன், இன்னொருத்தன் பேர் இளங்கோ. அந்த 2 குழந்தைகளுக்கும் நல்ல தமிழ் அறிவு, நல்ல வில்வித்தை, வாழ்வித்தை எல்லாம் தெரியும், ஆன்மீக விஷயங்கள் தெரியும், புலவர்களை எப்படி போற்ற வேண்டும் என்று தெரியும். இதெல்லாம் தன்னுடைய தந்தையை பார்த்து 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 இந்த 2 குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டு வராங்க. எப்பொழுதுமே அந்த அரசன் சேரலாதன் அப்படி அரச சபைக்கு வந்து உட்காரும் போது நற்சோனையும் வந்து உட்கார்ந்து பாலாம், இந்த 2 குழந்தைகளும் வந்து உட்காருவாங்களாம். எதுக்குன்னு கேட்டா, தன்னுடைய தந்தையார் எப்படி புலவர்களை மதிக்கிறார், தன்னுடைய தந்தையார் யாரை கோவித்துக் கொள்கிறார், இதெல்லாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. சீத்தலை சாத்தனார் என்பவர் அப்பதான் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார். அவரும் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். சீத்தலை சாத்தனார்ங்கிறவர் மிகப்பெரிய புலவர். இந்த குழந்தைகளுக்கும் தமிழ் அறிவு உண்டு. அப்போ ஒரு காவலன் வரான், வந்து அரசே அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு அவர் கண்ணாலேயே கேட்கிற போது, ஜோதிடர் ஒருவர் தங்களை காண வரச்சொல் அப்படிங்க. சோதிடர் வந்தார். அவரை முறைப்படி உட்கார வச்சு வணக்கம் எல்லாம் சொல்லி அவருக்கு ஒரு மரியாதையெல்லாம் பண்ணிட்டு, ஐயா என்ன நீங்க வந்தீங்க, இப்ப என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, நான் உங்களுக்கு இந்த 2 குழந்தைகள் பிறந்த நேரத்தை நான் கணித்து வைத்திருக்கிறேன். அதன்படி நான் சொல்ல போவதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இளையவன்தான் ஆளுவான், மூத்தவன் ஆளமாட்டான். அதனால நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்த உடனேவே சேரலாதன் ஒண்ணுமே சொல்லலையா. நற்சோனைக்கு ஒரே கோபமா, மூத்தவன் இருக்க இளையவன் ஆழ்வதா அப்படின்னு அவ ஒண்ணுக்குள்ள பொங்கறா. செங்குட்டுவனுக்கு என்னன்னு கேட்டாக்கா, அந்த புலவரை கண்டாலே உதைக்கலாம் போல வருதான். என்னது, நான் தரேன் மூத்தவன், இவன் எப்படி தம்பி எப்படி ஆளுவான்? தம்பிக்கு என்ன வருத்தம்னா, நான் இப்படியெல்லாம் ஒருத்தர் ஜோசியர் சொல்லுவாரா, அது பலிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ன பொழுது சேரலாதன் சொல்றான், இது ஜோசியரே உங்களுடைய வார்த்தையை நம்பலாமா? சோதிடரே சொல்லுங்கள் நோன். என்னுடைய கணிப்பின்படி இவ்வாறுதான்
இது தவறாக இருந்தால் என்னை மன்னிக்கவும் அப்படின்ன உடனே யாருக்குமே அந்த ஜோதிட பிடிக்கல. அவருக்கு ஒரு பரிசை கொடுத்து அனுப்பிச்சிடுறான். என்ன ஆகுது, மூத்தவனுக்கு ஓ தம்பி தான் ஆள போறானா, அப்ப நம்மளை காட்டுக்கு அனுப்பிச்சிடுவானா, இன்னைக்கு இவ்வளவு அன்பா இருக்கான், இதே தம்பி நம்மளை வெறுத்துருவானா அப்படின்னு அவன் மனசுல ஓடுது. சேரலாதனுக்கு அது எப்படி இதுவரைக்கும் இல்லாத ஒரு வழக்கத்தை நம் நாட்டில் ஜோசியத்தினால் மாற்ற முடியுமான்னு அவன் இது பண்ணும்போது, அப்ப அந்த சின்ன தம்பி ஒரு இள வயது, அவன் எழுந்து நின்று என்ன சொல்றான், ஒரு நிமிஷம் வருகிறேன், வருகிறேன். எங்கேயோ போறான், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த ஊர் மக்கள்லாம் கசா முசான்னு பேசிக்கிறாங்க. அது எப்படிப்பா, இவன் தானேப்பா பெரியவன், இவன் இருக்கும்போது அது எப்படிப்பா சின்னவனுக்கு செங்கோல் கொடுத்துருவாங்களா, நியாயமா எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவன் திரும்பி வரும் பொழுது காவி உடை உடுத்து தலையை மழித்து கொண்டு வருகிறான். எப்படியே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன ஒரு இளந்துறவியா அவர், என்னப்பா இளங்கோ என்ன ஆச்சு அப்படின்ன பொழுது, சோதிடம் உண்மையாக கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அண்ணன் இருக்கும் பொழுது நான் ஆள மாட்டேன், நான் இருந்தால் தானே. அப்ப செங்குட்டுவன் சொல்றான், அது சரி, நீ துறவியாக வந்து விட்டாய், ஒருவேளை நாளைக்கு மனம் மாறி நீ திருமணம் செய்து கொண்டு உனக்கு குழந்தைகள் பிறந்தால் அந்த வாரிசு கேட்பார்கள் அல்லவா அப்படிங்கிறான். இல்லவே இல்லை, நான் அரண்மனையை விட்டு வெளியில போயிடுறேன், நான் ஒரு புத்த விகாரத்துக்கு போயிடுறேன். எனக்கு என்னைக்குமே இந்த வாழ்க்கையில எல்லாம் அவ்வளவு ஆசையும் கிடையாது, தமிழின் மீது பற்றுண்டு. ஆனால் அண்ணனாகிய நீ எனக்காக நீ கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நான் உன்னுடைய பாதையில் குறுக்கே நிற்க மாட்டேன். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நம்முடைய அம்மா நம்மளை நச்சோனை அழகாக வளர்த்திருக்கிறார்கள். நான் உன்னுடைய எந்த விதமான பங்கும் நான் கேட்க மாட்டேன். நான் துறந்தவன் தான். நான் நாட்டை விட்டு வெளில போயிருந்தா கூட உனக்கு சந்தேகம் வரும், நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் குழந்தைகள் நாட்டை கேட்பான்னுட்டு. நான் துறவியாகி விட்டேன், என்னை பற்றி கவலைப்படாதேன்னு அவன் போயிடுறான். நச்சோன்னு அழன்னு அழறா, எங்க இருந்தோ வந்த ஒரு ஜோசியன் இப்படி உனக்கு சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னுட்டு. சேரலாதன் காலமெல்லாம் முடிந்து விட்டது. செங்குட்டுவன் அரசாள்கிறான். அவ்வப்பொழுது அண்ணனுக்கும் தம்பிக்கும் நினைப்பு வரும், எங்கேயோ பார்த்துப்பாங்க. மற்றபடி அந்த பழைய அந்த ஒரு அன்புங்கிறது பேரளவில் இருந்ததே தவிர, நான் அரண்மனைக்கு இவன் அழைக்கல, அவரும் வர தயாரா இல்லை. ஒரு நாளைக்கு என்ன பண்றான், செங்குட்டுவன் என்ன சொல்றான், நான் என்னுடைய நாட்டின் இயற்கை காட்சிகளை காண விரும்புகிறேன், சீத்தலை சாத்தனாரே நீங்களும் வாருங்கள், ஏனென்றால் நீங்க பார்க்கிற பொழுது அழகா கவி பாடிடுவீங்க, அந்த நேரத்தில் எனக்கு அது செவிக்கு இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறான். அவனுக்கு யாரெல்லாம் கூட்டின்னு போகணுமோ அப்ப தம்பியை கூப்பிடுறான். இளங்கோ, நாட்கள் பல ஓடி விட்டன, நீ இங்க வராம இருக்காத, நான் இந்த மாதிரி நாட்டு வளம் பார்க்க போகிறேன், நம்மளுடைய மூதாதையர் ஆண்ட நாடு, வா அதன் இயற்கை எழிலை பார்த்து நாம் ரசிப்போம், வா தம்பி அப்படின்னு கூப்பிடும்போது, சரி அண்ணன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூடவே வரான். உண்மையிலேயே சேர நாடு மிகவும் அழகான நாடு, மலையும் ஆழமுமாக இருக்கும், மேலே மலை மடுவுமாக மாறி மாறி இயற்கை வளம், அப்படியே நீர் வளம் எல்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான அந்த நாடு. பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல அரசன் தங்கி அங்க இருக்கிற ஒரு மலையிலேருந்து தெரிகிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சீத்தலை சாத்தனார்கிட்ட சொல்றா, இங்க நீங்க ஏதாவது அழகான கவிதை பாடலாமே அப்படின்ன பொழுது ஒரு ஒரு கூட்டம் வந்தது. கூட்டம் எல்லாருமா அரசனுக்கு தேனு, அங்க என்னெல்லாம் காட்டுல கிடைக்குமோ காட்டு பவழம், அதெல்லாம் என்னெல்லாமோ கொண்டு வச்சுட்டு, குறிப்பா மலைத்தேன், இங்க கிடைக்கக்கூடிய இந்த மலர்கள், இந்த சாப்பாட்டு விஷயம், கிழங்கு வகைகள், இதெல்லாம் இங்க மட்டும்தான் ஐயா கிடைக்கும், அரசே உங்களுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுங்கிறாங்க. பார்த்தா ஒரு கூட்டம் வந்திருக்கு, ஆணும் பெண்ணுமா வந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் என்னமோ நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன், என்னுடைய ஆட்சியில் உங்களுக்கு ஏதாவது கலவரமா, ஏதாவது மிருகங்களால் உங்களுக்கு பயமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை இல்லை, நேற்று ஒரு காட்சியை பார்த்தோம், இந்த மலை உச்சியில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள்,
அந்த இந்த காணக்குறவர் தலைவன் சொல்றான், வானத்திலிருந்து நாங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு வான ரதம் வந்தது, அங்கே அந்த மலை மேல அந்த வான ரதம் நின்றது, நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதிலேருந்து ஒரு அழகான வாலிபன் இறங்கினான், இந்த பெண்ணை கையை பிடித்து அழைத்து கொண்டு வான ரதத்தில் ஏற்றி கொண்டு சென்றதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு புரியல. மலையில ஒரு பெண்ணை வான ரதம் வந்துதா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான நாங்கள் கண்களால் பார்த்தோம். நாங்க எல்லாரும் கை கூப்பி நின்றுட்டு இருந்தோம், ஏன்னா பேரொளியாக இருந்தது அங்க அப்படின்னு சொன்ன உடனே சீத்தலை சாத்தனார் சொன்னார், ஆஹாஹாஹா, இந்த காணக்குறவர்கள் செய்த பேரே பேரு. கற்புக்கரசியான கண்ணகி, நான் இப்பதான் மதுரைக்கு போயிட்டு வரேன், மதுரையில் நடந்த அத்தனை கதையும் நான் கேட்டேன். காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்து கோவலன் என்பவனை மணந்து அவள் மாதவி என்பவளோடு அவள் சேர்ந்து இருந்ததால் அவர்கள் எல்லா பொருளையும் இழந்து மதுரைக்கு வந்து வியாபாரம் செய்ய வந்த பொழுது அவளுடைய சிலம்பை பொற்கொல்லன் தன்னுடைய சிலம்பு, அரசனுடைய சிலம்பு என்று சொல்லி அவனை கொலை செய்து விட்டான். அந்த சீற்றத்தினால் அவள் மதுரையை எரித்தாள். பிறகு சேர நாட்டுக்கு வந்தாள். அங்கு வந்த இடத்தில் உன்னுடைய நாட்டில் இருந்து அவள் வானுலகம் சென்றிருக்கிறாள் என்பது நீ செய்த பெரும் பேரு அல்லவா? சேர சோழ பாண்டியர் 3 இடத்தையும் அவ கடந்து வந்திருக்கா அப்படின்ன பொழுது அப்படியே அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டு காணக்குறவர்களுக்கு நீங்க எல்லாம் பாத்தீங்களான்னு கேட்கிறான். ஆமா அரசே, நாங்கள் பார்த்தோம், பேரொளியாக திகழ்ந்தால், அவளை அப்படியே கைப்பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு போய்விட்டார் அப்படின்னு சொன்னான். ஆனா இதேதான் அந்த கொடுங்கல்லூர் பகவதி கதை சொல்ற பொழுது அவளுடைய ஊனுடம்பு இங்க இருந்து உயிர் மட்டும் போச்சு அப்படின்னு அப்படி ஒரு கதையும் இருக்கு. ஆனா இவங்க பார்த்த போது அவளை கைப்பிடித்து வானரதத்தில் வைத்து அழைத்து சென்றான் அப்படின்னு. ஆடாடா, இப்பேற்பட்ட ஒரு கதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே சீத்தலை சாத்தனாரே, புலவரே, இதை அப்படியே நீங்கள் காவியமாக வடியுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஒரு காலத்தில் ஒரு ஜோதிடன் என்ன சொன்னான், உன் தம்பி ஆழ்வான்னு சொன்னா அவன் தமிழை ஆள்கின்றவன், அவன் எழுதட்டும். இளங்கோவடிகள் சொன்னார், இது எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்கு. தமிழ் என்கின்ற ஒரு 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 பிரதேசத்தில் நான் தனி அரசனாக ஆள வேண்டும் என்று நினைத்தேன், தமிழ் எனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறதுன்னுட்டு அவர் எழுதினதுதான் சிலப்பதிகாரம். இப்ப சேரன் செங்குட்டுவனை நமக்கு தெரியும், ஆனாலும் இளங்கோவடிகளுக்கு அவனுக்கு தானே அரசனா வைக்கிறோம். தமிழ்த்தாயுடைய அந்த குண்டலகேசி, ஜீவக சிந்தாமணி இத்தனையும் தாண்டி கடைசியில கால்களில் ஒளிர்வது சிலப்பதிகாரம் இல்லையா? அப்ப யார் அரசனாக இன்றளவும் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள்? அந்த ஜோதிடம் பொய்யலையே. செங்குட்டுவனை நாம அதிகமா பேசுறது இல்லை, இளங்கோவடிகளை மறக்கிறது இல்லை, அதுதான் ஜோதிடம் பொய்க்கவில்லை. அப்போ கொஞ்ச நாள் ரொம்ப அழகா இவர் அந்த சிலப்பதிகாரத்தை செங்குட்டுவன் திருப்பி 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 அதை பாடச் சொல்லி கேட்டு கேட்டு மகிழ்ந்தானாம். அண்ணனுக்கும் தம்பிக்கும் இப்ப மனசுல எந்த வேறுபாடும் இல்லை, நான் மண்ணை ஆளுகிறேன், அவன் தமிழை ஆளுகிறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். யாரோ சொன்னாங்க, ஒரு ஒற்றர் சொன்ன, கனக விஜயர்கள் என்று 2 பேரும் உங்களுடைய வீரத்தை குறை சொன்னார்கள், எங்களுக்கு பொறுக்கவில்லை அரசே அப்படின்ன உடனே இவன் என்ன பண்றான், சீத்தலை சாத்தனாரை பார்த்து, நம்முடைய வீரத்துக்கு ஒரு இழுக்கு சொன்னான் என்றால் அவன் தலையில் கல்லை ஏற்றி கொண்டு கண்ணகிக்கு சிலை கட்டுவோம், கோவில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கனக விஜயர்கள் தலையில அந்த கருங்கல்லை ஏற்றி எடுத்துட்டு இந்த கோவில் இப்ப இல்லையா, அவன் கண்ணகிக்கு கட்டின அந்த செங்குட்டுவன் கட்டின கோவில் இப்ப இல்லை, இருந்தாலும் அவர்கள் தலையில் கல்லை ஏற்றி கொண்டு இங்க கோவில் கட்டினதாக வரலாறு. இந்த வரலாறுலாம் ஏன் சொல்றேன்னா, ஏதோ ஒரு சின்ன பொறி ஒரு ஜோதிடம் சொல்ல போய் அது பொய்க்கவில்லை. அந்த நேரத்துல எல்லாருக்கும் கோபம் வந்தது. ஆனால் இன்னதுதான் நடக்கும் அப்படிங்கறது அவர் சொன்னதுலயும் தப்பு இல்லையே. இவர் தமிழ்ல செங்கோல் ஓச்சுகிறார், அவன் நாட்டுல நல்ல அரசனா இருந்தான். ஆக மொத்தம் இந்த சிலப்பதிகாரத்துக்கு இப்படி ஒரு வரலாறும், இந்த காணக்குறவர்கள் பார்த்தார்கள்ங்கிறது நேரடி சாட்சி என்பதனால் அவள் தெய்வ திருமகள் என்பதை
இன்றளவும் நிறைய பேருக்கு கண்ணகி வந்து குலதெய்வமா இருக்கா. கண்ணகி அம்மன் கோவிலுக்கே போய் கும்பிடுவாங்க. காரணம், துடியான தெய்வம். மதுரையை எரித்தவள் அங்கேயும் எல்லா இடத்தையும் எரிக்கல. நல்லவர்கள், பத்தினி பெண்கள், குழந்தைகள் இவர்கள் எல்லாம் இந்த தீயை அணுகக்கூடாது, யார் தீமை செய்தார்களோ அவங்களதான் அழிக்கணும் அப்படின்னு தான் அவ எரிச்சா. அவ தெய்வீக பெண்ணால் இல்லைனாக்கா ஒரு ஊரை எரிக்க முடியாது இல்லையா? ஆக நான் ஏன் இந்த கதையை பகிர்ந்துக்கிறேன்னாக்கா, ஜோதிடத்தை முழுசா நம்ம நம்ப வேண்டாம். ஆனா உங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் கெட்ட நேரம், நீங்க இது பண்ண கொஞ்சம் அப்படி தாண்டி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கணும். ஆக மொத்தம் ஜோதிடம் பொய்க்கவில்லை. நீங்க ஒண்ணு செய்யலாங்க. என்ன தெரியுமா? நம்மளுடைய ஐம்பெரும் காப்பியங்கள்ல எல்லாத்தையும் படிக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா சிலப்பதிகாரத்தை படிக்கணும். பல பேர் சொல்லலாம் எங்களுக்கு அந்த தமிழெல்லாம் புரியலன்னா ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் கிடைக்கிறது, அதையான படிங்க. ஏன்னு கேட்டா, இவ்வளவு பாரம்பரிய புகழா, இவ்வளவு இப்பேற்பட்ட பழமையின் புகழா நம்ம தமிழகத்திற்கு அப்படிங்கிறத ஒத்தொத்தரும் உணரணும். தமிழ் பேச கூசுகின்ற இந்த காலத்துல அந்த தமிழெல்லாம் படிச்சாலாவது கொஞ்சம் தமிழ் உணர்வு உள்ள வரணுங்கிறதுக்காக தான் இந்த கதையை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.